ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். டுடே உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து லேட்டஸ்டான பிடிஎஸ் அப்டேட் அண்ட் நம்மளுடைய கேம் நாம்ஜனோட பர்த்டே லைவ் இந்த வீடியோட எண்டில் இருக்குது. இப்போ பார்க்கலாம் அப்டேட்டை. ஃபர்ஸ்ட், மிஸ்டர் கிம் நாம்ஜூன் அவரோட பர்த்டேக்காக ஒரு ஸ்பெஷலான விஷயத்த செஞ்சிருக்காரு. பிடிஎஸோட லீடர் இந்த இயர் அவரோட பர்த்டேக்காக டொனேஷன் செஞ்சிருக்காரு. செப்டம்பர் 12 பிடிஎஸோட லீடர் மிஸ்டர் கிம் நாம்ஜூன் கொரியாவோட 2 பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு டொனேஷன் பண்ணியிருக்காரு. சியோட அசான் ஹாஸ்பிட்டலுக்கு 100 மில்லியன் வான், அதாவது கிட்டத்தட்ட $72,000. நெக்ஸ்ட் கொரியாவோட யூனிவர்சிட்டிக்கு 1000 மில்லியன் வானை கொடுத்துருக்காரு. அதோட சேர்ந்து ஒரு நோட்ஸையும் கொடுத்துருக்காரு. என்னோட பிறந்த நாளை ரொம்ப அர்த்தம் உள்ளதா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதனால நான் இதை செஞ்சுருக்கேன். இந்த டொனேஷன் பே பண்ண முடியாத பேஷண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ மீன் ஆரம் கொடுத்துருக்க இந்த 200 மில்லியன் வான் அறக்கட்டளை மூலயமா எந்த பேஷண்டால பில் பே பண்ண முடியலையோ, கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த பணம் போய் சேரப்போகுது. ஸோ ஆரம் அவரோட பர்த்டேவை உண்மையாக பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. Once again, happy birthday, Mr. Namjoon. நெக்ஸ்ட், ஆரமோட வெட்டிங் நியூஸ். இந்த இயர் ஆரமோட பர்த்டே ஸ்பெஷலாக அவரோட வெட்டிங் நியூஸ் தான் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஆரமுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அதனால தான் அவரோட ரிங் ஃபிங்கரில் அவர் ரிங் போட்டுட்ருக்காரு. ஸோ நிறைய கண்ட்ரீஸில் இந்த ரிங் ஃபிங்கரில் ரிங் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க எங்கேஜ் இல்லை அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்றது நம்பப்படுது. ஸோ அதனால் ஆரமோட ரிங் ஃபிங்கரில் ரிங் போட்டிருக்கிறதுனால ஸோ ஆரமுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்ற நியூஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. பட் இந்த நியூஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு அவரோட பர்த்டே லைவ் தான் காரணமாக இருந்துட்டு இருக்கு. எஸ், ஆரம் அவரோட பர்த்டே லைவ்ல நிறைய மேரேஜை பற்றி அவர் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு. மேரேஜ் எதுக்காக பண்ணிக்கிறாங்க, ஃபேமிலிக்காக பண்ணிக்கிறாங்க, ஃபேமிலியை உருவாக்குறாங்க. ஸோ ஃபேமிலி மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய பேசினதால, அதே நேரத்தில் அவரோட ரிங் ஃபிங்கரில் ரிங் இருந்ததால் எல்லாரும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ஆரமுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. பட் இதே லைவ்ல அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இதை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தார். ஆரமோட இந்த பர்த்டே லைவ்லையும் நிறைய கமெண்ட் வந்திருந்தது. ஆரம் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, இந்த ஃபிங்கரில் வந்து நீங்கள் ரிங் போட்டிருக்கீங்க, ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்லாம் நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு ஆரம் சொன்னார், ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு, எனக்கு மேரேஜ்லாம் ஆகலை, நான் மேரேஜ்லாம் இன்னும் பண்ணிக்கவே இல்லை, இது எனக்கு ஜின்யோங் என்னோட பர்த்டே கிஃப்டாக கொடுத்தான், என்னோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே வினோதமாக இருந்துட்டு இருக்கு, ஸோ எந்த ஃபிங்கர்லையும் செட் ஆகலை, அதனால நான் இந்த ஃபிங்கரில் போட்டிருக்கேன், ஸோ எந்த விரலையும் செட் ஆகாதனால இந்த விரலில் நான் போட்டிருக்கேன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னார். பட் என்னதான் ஆரம் இவ்வளோ தெளிவாக சொன்னாலும் நிறைய பேர் ஆரமுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற ரூமரை பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜினோட கிஃப்ட் நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஓகே, நம்மளுடைய கிம் நாம்ஜூனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, அவர் சிங்கிளாக தான் இருந்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட், ஆரமோட லைவ்ல இப்போ நிறைய விஷயங்கள் அவரோட ஃபேன்ஸ் கிட்ட அவர் பேசுவார். இந்த லைவ்லயும் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆரமோட லைவ் ஸ்டார்ட் ஆச்சு ஒரு சாங்கோட. பட் அவரோட ஆங்கிள், அதே நேரத்தில் அவரோட ஸ்டாண்ட் ரெண்டுமே சரியில்லை. நிறைய பேர் அவரை இங்கிலீஷில் பேச சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆரம் சொன்னார், நான் இங்கிலீஷில் பேசுவேன், பட் நான் இப்போ கொரியாவில் பேச விரும்புகிறேன். எஸ், நான் கொரியன் லாங்குவேஜில் பேச விரும்புகிறேன். நெக்ஸ்ட் அவர் சொன்னார், நான் காலையில் கொஞ்சம் பஞ்ச் பண்ணியிருக்கேன், இந்த ரிங்ஸ் இருந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட், என்னோட பர்த்டே விஷஸ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கேன். இது என்னோட டை பண்ண ஹேர். எஸ், டை பண்ணியிருக்கேன். இது என்னோட ஸ்டுடியோ தான். நான் இப்போ கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். கொரியாவில் இப்போ கிளைமேட் கொஞ்சம் ரைனியாக இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போயிருந்தேன் என்னோட பேரண்ட்ஸ் கூட டின்னருக்காக. நான் லாஸ்ட் நைட் கூடயும் டின்னருக்காக வெளியே போயிருந்தேன். ஜிமின் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். இது ஜின்யோங் கொடுத்தது. அதே ரிங், ஐ மீன் இந்த ரிங்கால் தான் இப்போ வெட்டிங் நியூஸஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆரம் சொன்னார், இந்த ரிங் ஜின்யோங் கொடுத்தான் என்னோட பர்த்டேக்காக. பட் இந்த ரிங் எந்த விரலையுமே சூட் ஆக மாட்டுது, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டைட்டாக இருந்துட்டு இருக்கு. என்னோட ஃபிங்கர்ஸ் கொஞ்சம் வினோதமாக இருந்துட்டு இருக்கு. இந்த ஃபிங்கர்ஸில் எதுலையுமே இது செட் ஆகலை. அதே நேரத்தில் இதை அவாய்ட் பண்ணவும் முடியாது. எஸ், ஸ்பெஷல் ஃப்ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளோட ஆரம் இந்த ரிங் ஃபிங்கரில் போட்டிருக்கதா சொன்னார். நெக்ஸ்ட் வந்தது வியோட கமெண்ட். இதில் நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் நம்மளோட பர்த்டே பாய் கேக் இல்லாமல் வந்துட்டாரு. எனக்கு தெரியல, நான் கேக் கொண்டு வரல, நான் வாங்கலை. பட் இட்ஸ் ஓகே ஆரம். நெக்ஸ்ட் அவர் சொன்னார், இது கொஞ்சம் கஷ்டமான பீரியடாக இருந்துட்டு இருக்கு. எல்லாரும் பிஸியாக இருந்துட்டு இருக்கோம். எங்களோட நியூ ப்ராஜெக்ட்டுக்காக நான் கொஞ்சம் லைன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஒர்க் நல்லாவே போயிட்டு இருக்கு. நாங்கள் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த பீரியட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துட்டு இருக்கு. நீங்களாம் நினச்சி பாருங்க, நீங்கள் பிடிஎஸ் ஆகும், இப்போதான் மிலிட்ரியை விட்டு இப்போதான் டிஸ்சார்ஜ் வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட ஷெடியூல், நியூ ப்ராஜெக்ட், ஸோ இந்த பீரியட் கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டு இருக்கு. பட் கொஞ்சமாக இதுக்காக நாங்கள் அடாப்ட் ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ப்ரெஷர் தான் எங்களோட மோட்டிவேஷனாக
இருந்துட்டு இருக்கு. எங்களோட பெஸ்ட்டை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களோட நியூ ப்ராஜெக்ட்டுக்கு இது தேவை. ஸோ நாங்கள் நியூ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட நியூ ப்ராஜெக்ட் நல்லாவே வந்துட்டு இருக்கு. ஓ, நான் பர்த்டே லைவ்ல ஒர்க்கை பற்றி பேசிட்டு இருக்கேன். பர்த்டே லைவ்ல ஒர்க்கை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட் டாபிக் போச்சு ஒர்க் அவுட்டை பற்றி. இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். நான் 3 kg கிட்ட குறைஞ்சிருக்கேன். ஐ மீன் 72 கிட்ட வந்திருக்கேன். 4 kg கிட்ட குறைஞ்சிருக்கேன். அதே நேரத்தில் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. நிறைய ஷெடியூல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ நான் ஸ்டுடியோவில் தான் இருந்துட்டு இருக்கேன். இங்கேயும் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களும் என்னோட ஃபேமிலி மாதிரி தான். இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. நிறைய பேர் மேரேஜ் ஆகி தான் குடும்பத்தோட இருந்துட்டு இருக்காங்க. எனக்கும் குடும்பம் இருக்கு, பட் நானும் தனியாக தான் இருந்துட்டு இருக்கேன். எல்லாருமே ஃபேமிலிக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக தான் மேரேஜை செட் பண்றாங்க. ஸோ ஃபேமிலி தேவை அப்படின்றவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படிதானே? அவங்களுக்கு அது தேவைப்படுது. இல்ல, எனக்கு மேரேஜ் ஆகல, நான் மேரேஜ் பண்ணிக்கல, இது ஜுனியோங் கொடுத்தது. அறம் இந்த மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசினதால நிறைய கமெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் நம்மளோட லீடர் கொஞ்சம் கூட மாறல. ஐ மீன், அறம் ஸ்டார்டிங்ல இருந்தே அவரோட குரூப்பை தான் சூஸ் பண்ணியிருந்தாரு. அவரோட சோலோவை சூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இவ்வளோ வருஷத்துக்கு பிறகும் இப்பவும் அவரோட குரூப்பை தான் அவர் சூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த லைவ்ல ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் இதுதான் அப்படின்னு நான் சொல்வேன். உங்களோட சோலோ வேர்ல்ட் டூர் எப்போ அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் இருந்தது. அறம் சொன்னாரு, நான் லைவ் கான்சர்ட் பண்ண விரும்புகிறேன், பட் இப்போ இல்லை. ஏன்னா இப்போ என்னோட முழு ப்ரையாரிட்டியும் என்னோட டீமுக்கு தான் இருந்துட்டு இருக்கு. எப்பவும் டீம் தான் ஃபர்ஸ்ட். என்னோட டீம் இப்போ நியூ ப்ராஜெக்ட்ல நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எங்களோட டீமுக்கு ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் இயர்ல அது வரப்போகுது. ஸோ அதுக்காக நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் என்னோட முதல் ப்ரையாரிட்டியாக இருந்துட்டு இருக்கோம். மெம்பர்ஸ் கான்சர்ட் பண்ணியிருந்தாங்க, நானும் கான்சர்ட் பண்ணணும், பட் இப்போ கிடையாது. ஸோ என்னோட சோலோ கான்சர்ட்டை பற்றி நான் இப்போ நினைக்கல. நான் பண்ணுவேன். ஆனால் இப்போ என்னோட டீம், என்னோட நியூ ப்ராஜெக்ட் தான் ரொம்ப முக்கியம். எஸ், த பெஸ்ட் லீடர். நெக்ஸ்ட் ஆரம் சொன்னாரு, ஆர்மி கூட இந்த லைஃப் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு நிறைய பேர் பர்த்டே விஷஸ் பண்ணியிருந்தாங்க. நான் நிறையவே பார்த்தேன். நிறைய இடத்துல என்னோட பிக்சர்ஸ், லைன்ஸ் இது எல்லாமே வச்சிருந்தாங்க. இது எல்லாமே ரொம்ப பெருசா இருந்துட்டு இருக்கு. சில விஷயங்கள் மாறிடும், பட் ஒரு சில விஷயங்கள் எப்பவுமே மாறவே மாறாது. நாங்கள் பிடிஎஸ் ஆர்மிஸோட லவ் எப்பவும் மாறாது. நானும் இந்த லவ்வை திரும்பி கொடுக்கணும், அதே நேரத்தில் புதுசாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் மெம்பர்ஸ் கூட இப்போ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் எங்களோட நியூ ப்ராஜெக்ட்டுக்காக. சீக்கிரமாகவே நான் உங்களை பார்க்க லைவ்ல கான்செப்ட் பண்ணுறதுக்கு வருவேன். ஐ ஹோப் நெக்ஸ்ட் டே எங்களுடைய நியூ கான்செப்ட்லாம் ஆரம்பிச்சிடும். எப்பவுமே ஹோப் அப்படின்றது எல்லாருக்குமே தேவை. லவ் அண்ட் ஹோப் வேர்ல்டில் இந்த பாசிட்டிவான சைடில் எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். ஸோ கைஸ், நீங்கள் எல்லாருமே பாசிட்டிவ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துட்டு இருக்கீங்க. ஓகே, நான் பாய் சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. குட் நைட், குட் மார்னிங், குட் ஈவினிங். ஐ லவ் யூ ஸோ மச். பாய் பாய். பட் லாஸ்ட்டாக அவர் சொன்னது எப்பவும் ஆரமோட லைவ்ல இருக்கக்கூடிய அந்த மேஜிக்கல் வேர்ட். எஸ், ஐ ஹோப் நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஹோப்ஃபுல்லாக, ரொம்ப லவ்லியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எனிவேஸ், இந்த லைவ் அண்ட் அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் பாய்.